திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம். அஷ்டமா சித்திகளில் கரிமா சித்தி அசைக்க முடியாத தன்மையை குறிப்பது. மகாபாரதத்தில் பீமன் பூ பறிப்பதற்காக ஒரு சோலையை நோக்கி சென்றபடி இருக்கும் பொழுது வழியில் அனுமன் தன் வாளை நீட்டிக்கொண்டு அமர்ந்திருப்பான். பீமன் வாளை சுருட்டி கொள்ளச் சொல்வான். முடியாது, நீ தாண்டிப்போ என்பார் அனுமர். கோபம் கொண்ட பீமன் வாளை பிடித்து அனுமானை தூக்கி வீச முனைவான். ஆனால் ஒரு நூல் அளவு கூட வாளை அவனால் அசைக்க முடியாது. அதற்கு காரணம் ஹனுமானிடமிருந்த கரிமா சக்தி. பின்பு பீமன் அதை பின்னால் தான் புரிந்து கொள்வான். கரிமா சக்தியுடைய ஒருவன் எந்த இடத்தில் காலை வைத்தால் அந்த காலை அசைக்க முடியாது. கொங்கணர் இந்த சக்தியை அடைய மிகவும் விரும்பினார். தனியாக இதை மட்டும் அடைவது என்பது வேறு. அஷ்டமா சித்தி என்னும் 8 சக்திகளுடன் இதை அடைவது பரிபூர்ண சித்தியாகும். இந்த சித்திகள் அவ்வளவையும் நந்திபுரத்தில்தான் ஒரு அபூர்வமான ஆலயத்தை எழுப்பி அங்கிருந்து வேள்வி புரியும் பொழுது வரமாக தனக்கு கிடைக்கும் என்று அவர் நம்பினார். அதற்காகவே நந்திபுர கோவிலை பார்த்து பார்த்து கட்டினார். கார்வார் காளப்பன் தன் டிவிஎஸ் 50 மொபைட்டை வேகமாக நிறுத்திவிட்டு ஓடி வந்தான். கிருஷ்ணனோ தலையை கையில் பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டான். எலை கிருஷ்ணா, என்னவோ சொல்லுதே, மேலே போகிற ஹெலிகாப்டர் நொறுங்கி விழுவ போகுதா என்று காளப்பன் அதை சற்று விரிவாக கூட்டிட அவனிடம் எந்த பதிலும் இல்லை. மாறாக நிறைய வியர்த்திருந்தான். கார்வாரையா, சாமி பேரை சொல்லி கூப்பிடுறீங்க, இப்படி பேசுனது சாமி ஐயனாரு, முதல்ல மன்னிப்பு கேட்டு உழுந்து கும்பிடுங்க என்று இடையீடு செய்தாள் வள்ளிப்பொன். கார்வார் காளப்பவனுக்கு சற்று தலையை சுற்றியது. தன் காலடியில் விழ வேண்டியவன் காலில் தான் விழுவதா என்கின்ற கேள்வி எழும்பி மனம் குழம்பத் தொடங்கியது. ஆனால் வள்ளிப்பொன் சொன்னதோடு நில்லாமல் அப்படியே மண்டி போட்டு விழுந்தாள். விழுந்தவள் அரற்ற ஆரம்பித்தாள். சாமி, தப்பா இனி எதையும் சொல்லாத சாமி, மனசு சுருக்குன்னு ஆகுது, நல்ல விஷயமா சொல்லு சாமி. தெக்க வெங்காயம் நட்டு இருக்கு, ஓங்கி ஒரு மழை பெஞ்சா நல்லா வேர் பிடிக்கும், பெய்யவை சாமி. மந்திரவாதி ஒருத்தன் ரத்தபலி பயத்துட்டான், பார்த்து போட்டான், அவனை காட்டிக்கொடு சாமி என்று மண்டியிட்ட நிலையில் வள்ளிப்பொன் கோரிக்கைகளை வைக்க தொடங்கிவிட்டாள். ஆனால் காளப்பன் நின்றபடிதான் இருந்தார். அதற்குள் கொப்பரை கைத்து பணியாளர்களும் வந்து நின்று கவனிக்கத் தொடங்கிவிட்டனர். அப்போது உச்சபட்ச குரலில் மிக ஆவேசமாக வானத்தை பார்த்து கொண்டே பேசலானான் கிருஷ்ணன். ஹெலிகாப்டரு நீ பறக்காதே, பறக்காத ஹெலிகாப்டரு பறக்காதே, ஐயோ பத்தி எரியுதே, பத்தி எரியுதே என்கின்ற அவன் குரல் கார்வாரை திகிலடையச் செய்துவிட்டது. பலராம நாயக்கரின் பங்களாவின் பின்புறத்தில் இரும்பு கிராதி கதவுகள் திறக்கப்பட்ட நிலையில் எஸ்ஐ லட்சுமணன் புல்லட் பைக் தனக்கே உண்டான ஜிக் சவுண்டுடன் புகுந்து நின்றது. பைக்கின் முன்புறம் போலீஸ் என்கின்ற எழுத்துக்களுடன் கூடிய 1.5 அடி உயர ரியர் மிரர், பின்புலத்தில் சைடு பாகம், அதிலிருந்து நீண்டு கிடக்கும் ஆண்டனா கம்பளிக்குமாக அரசாங்க வாகனமா கொக்கா என்பது போல்தான் இருந்தது அந்த மோட்டார் பைக். அதிலிருந்து இறங்கிய எஸ்ஐ லட்சுமணனும் ஹெல்மெட்டை கழற்றி பில்லியனின் மேல் வைத்துவிட்டு வெள்ளை டிஷர்ட் காக்கி பேண்டில் ஒரு கேஷுவல் ட்ரெஸ்ஸில் உள்ளே நடந்தார். உள்ளே நாயக்கர் தோட்டத்துக்கட்டிலில் அமர்ந்திருக்க அருகில் கல்மேடை மேல் சிகரெட் பாக்கெட், தீப்பெட்டி, தினத்தந்தி பேப்பர், சாவி கொத்து, செல்ஃபோன் என்ற ஐட்டங்களுடன் ஒரு காலி சோடா பாட்டிலும் இருந்தது. நாயக்கர் கை வைத்த பனியன் கக்கம் வரையில் போட்டுக்கொண்டு வியர்த்து ஈரமான நிலையில் இருக்க கைகளை அகட்டி கட்டிலின் பின்புற மூங்கிலை பிடித்து கொண்டு சற்று சாய்வாக அமர்ந்திருந்தார். லட்சுமணன் வரவும் நிமிர்ந்து பார்த்து, வாங்க சப் இன்ஸ்பெக்டர் என்றவர் இணக்கமாக கூறினார். அவர் அருகே வரும் முன் பணியாள் ஒருவன் ஓடிப்போய் ஒரு வயர் நாற்காலியை கொண்டு வந்து போட்டான். எஸ்ஐயும் ஒரு சிறு புன்னகையுடன் அதில் அமர்ந்து அப்படி இப்படி நாலாபுரமும் பார்த்தார். தோட்டத்து மாமரம், மாதுளை மரம், சப்போட்டா மரம், பப்பாளி, கொய்யா என்கின்ற சகல மரங்களிலும் பழங்கள் தாறுமாறாக விளைந்து கண்ணை பறித்தன. என்ன பார்க்குறீங்க, நல்லா இருக்கு தோட்டம், ஆப்பிள் மரம் மட்டும்தான் இல்லை போல. அதையும் வச்சு பார்த்தேன், அதுக்கு நம்ம ஒரு உஷ்ணம் தோதுப்படலை. இதமான இடம், நல்ல காற்று, வாஸ்தவந்தான்.
ஆனால் நிம்மதியாக இங்கே உட்கார முடியலையே. ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு ஏழரை நடந்துக்கிட்டே இல்லை இருக்குது. நெசந்தான், கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேல்ல. ஒரு கெட்ட பையன் இனி தப்பிக்க முடியாது. ஆமாம், உம்மை சொந்த ஊர் எதுன்னு சொல்லவே இல்லையே. நாயக்கர் கொஞ்சம் நைச்சியம் காட்டத் தொடங்கினார். எதுக்கு? மதுரை பக்கம் கரியாப்பட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா முறுக்கு வெள்ளரின்னா காரியாப்பட்டின்னு ஒரு பேச்சு உண்டுல்ல. சரியாக சொன்னீங்க. அதுதான் நான் பிறந்து வளர்ந்த ஊர். எங்கள் அப்பா ஒரு மந்தைக்காரன். எப்பவும் 100 ஆடுகளோ கிடைக்கு போட்டுக்கிட்டே இருப்பார். எனக்கு நல்லா படிப்பு வரவும் படிக்க வச்சார். இருந்தாலும் நானும் அப்பப்போ கிடைக்க போய் வருவேன். நல்லாவும் படித்தேன். மதுரை மன்னர் காலேஜில் பிஏ பொருளாதாரம் படித்தேன். பிறகு எம்ஏவும் படித்து வந்தேன். இடையில் போலீஸுக்கு ஆள் எடுக்கிறதா தகவல் வரவும் அதுலேயும் போய் கலந்துக்கிட்டேன். தண்டால் பஸ்கி எல்லாம் நல்லா எடுப்பேன். ஆடுங்களை அடப்புக்கு கொண்டு வர அப்படியும் இப்படியும் ஓடி ஓடி பழகினதில் ஓட்டத்திலேயும் நான் நம்பர் 1. எல்லாம் சேர்ந்து என்னை இப்படி போலீஸ்காரனாக்கிடுச்சு. ஐபிஎஸ் எழுதி இன்னும் மேலே போகணும்னு ஆசை இருக்குது. பார்ப்போம், நம்ம கையில் என்ன இருக்குது. பாரியா இளவட்ட பயலாக இருந்துக்கிட்டு நம்ம கையில் எதுவும் இல்லைங்கிற மாதிரி பக்தியாக பேசுகிறியே. சாமி நம்பிக்கை உண்டோ? நிறைய. வட்டம் மாசி மகத்துக்கு காரியாப்பட்டியிலேருந்து திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையெல்லாம் போயிருக்கேன்ல. சகஜமான பரஸ்பர பேச்சு நடுவில் நாயக்கர் ஏதோ சொல்லாமலே 4 இளநீர் காய்கள் ரசனையோடு வெட்டப்பட்டு அவர்கள் முன் வந்தன. அந்த முக்கண் திறக்கப்பட்டு கொடுக்கப்படவும் நாயக்கரும் குடிங்கவே அம்பொட்டு இளநியும் சக்கரப்பாகாய் இருக்கும் பாருங்க என்று வாய்முன் கவிழ்த்து கொள்ளவும் மதகு திறக்கப்பட்ட வெள்ள நீர் போல ஒரு குறும் பாய்ச்சல் இளநீர் அவரது குகை போன்ற வாயுக்குள் விழுந்து கொண்டே மிடறு கடந்து உள்ளே இறங்கிற்று. லட்சுமணனும் ரசித்து குடித்து முறித்தார். உபசரணை முடியவும் லட்சுமணன் மெயின் கேட்டுக்கு வந்தார். அந்த புதையல் சமாச்சாரம் என்று தொட்ட நொடியில் 1 நிமிஷம் என்ற நாயக்கர் நாலாபுரமும் பார்த்தார். இளநீர் கொண்டு வந்தவன் மட்டும் அங்கே நின்றிருக்க நீ போடா என்றார். அவன் ஒதுங்கவும் யாருமில்லாத ஒரு ஏகாந்த சூழல். நாயக்கரும் புதையல் குறித்து பேசுவதற்காக வாயை திறந்தார். உமக்கு நம்ம கட்டபொம்மன் நாயக்கர் வரலாறு தெரியுந்தானே? நல்லா தெரியும். கட்டபொம்மன் சினிமா பார்த்ததா இல்லை, வரலாறை படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வரலாறு படிக்க வாய்ப்பு அமையல. படத்தை விட்டுருங்க, அதில் சொன்னதெல்லாம் கொஞ்சம்தான். புதையல் கட்டபொம்மன் கிட்டே போயிடுறே. அவர்தான் புதையலோட சொந்தக்காரர். அப்போ அவரை பற்றி பேசிதானே ஆகணும். அப்படியா? ஆமாம். வெள்ளைக்காரன் நாலாபுரமும் அவரை பிடிக்க வளைச்சி கட்டி வந்து நின்றுட்டான். எப்படியும் பிடிச்சிடுவான்னு அவருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்படி சிக்கும் பொழுது தன்னிடம் உள்ள தங்கம் வைரமெல்லாம் அவன் கையிலே கிடைக்கக்கூடாதுன்னு அவர் ஒரு ஐடியா பண்ணினார். இந்த நெல்லு குதிரிலே இருக்குல்ல, நெல்லு குதிருங்க. ஆமாம், நல்ல ஒரு ஆள் உயரம் இருக்கும், ஒரு ருதுவும். அந்த குதிரில் 4 குதிர் கொள்கிற அளவுக்கு தங்கம் வெள்ளி மட்டும் அவர் கஜானாவில் இருந்துதான். அடி ஆத்தி, கேளுங்க. அம்புட்டு தங்கம் வெள்ளியையும் குதிரையிலே போட்டு ஒரு கட்டவண்டியில் ஏற்றி வழியே தெரியாமல் இருக்க சட்டிப்பானைங்களை சுற்றி கட்டி அவரும் கொசவனார் வேஷம் போட்டுக்கிட்டு சட்டிப்பானைங்களை விற்க சந்தைக்கு போகிற மாதிரி இந்த நந்திபுரத்துக்கு வந்துட்டார். யார்? கட்டபொம்ம ராசாவா? அவரே தான். எனக்கு அவர் 7ஆம் தலைமுறை பாட்டன். ஓ, நீங்கள் அவருக்கு உறவா? நேர் சம்பந்தம் வராது, கிளையில் வரும். 10 நாள் பங்காளின்னு சொல்லுவாங்க. தீட்டு உண்டுன்னா பார்த்துக்கங்களே. நல்லது, மேற்கொண்டு சொல்லுங்கள். வந்தவர் நேராக நம்ம கோவிலுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டாரு. நம்ம நந்தி கோயிலுக்குள்ளிங்களா? ஆமாம். அவர் இப்போ நந்திசாமி சகாயம் தேவைப்பட்டு இருக்கு. நேராக அது காதிலே போய் சிக்கலை சொன்னார். அதையே சாட்சியாக வச்சு இந்த ஊருக்குள்ளே அதை எங்கேயோ பதுக்கி வச்சுட்டாரு. இப்போ அவருக்கு ஒரு நிம்மதி. நந்திசாமியை மீறிட்டு ஒரு பையன் அதுக்கிட்ட நெருங்க முடியாதுன்னு. அது சரி, ஊருக்குள்ளே அதை எங்கே எப்படி பற்றி வச்சார்னு யாருக்குமே தெரியாதா? என்ன கேள்வி இது சப் இன்ஸ்பெக்டரே? பதுக்கிறவர் 4 பேர் பார்க்கவா பதுக்குவார்? இல்லை, அரச புரசலாக தெரிய வந்திருக்குமேன்னு கேட்டேன். இந்த அரசல் புரசலாக தான் பிரச்சனையே வரும். ஊரில் ஒதுக்கமான இடம் ஐயனார் கரடு, அப்பால் மிரட்டலான இடம் வேடம் காடு. இந்த 2 இடத்துல தான் எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்காருன்னு ஒரு கூட்டம் அப்போவே சுற்றி வந்தாங்க. சிலரால் கோவிலுக்குள்ளேயே எங்கேயோ வச்சிட்ருக்காருன்னு நினச்சாங்க. இதை போராளி யாருமே நினைக்கலையா? நினைக்கலை. நிச்சயம் எங்கேயோ இருக்குது. ஒரு மூச்சா
இறங்குனா கண்டுபிடிச்சிடலாம் தான். ஆனால் அப்படி இறங்குனா அவ்வளவு பேரையும் மாடு முட்டி கொன்னுடுச்சுன்னா நீங்கள் நம்பிடுவீங்களா? என்னது, மாடு முட்டி கொன்னுடுச்சா? ஆமாம், நம்ப முடியலல்ல. யாரெல்லாம் அப்படி செத்து போனவங்க? நிறைய பேர். இந்த ஊரில் பல வீடுகளில் அப்படி செத்த பல பேர் உண்டு. அதை பார்த்துத்தான் ஒரு பயம் வந்து இப்போ கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ இந்த மந்திரவாதி அவ 20-25 வருஷத்துக்கு முந்தி வந்தவனாகத்தான் இருக்கணும். ஏற்கனவே வந்து மாடு முட்டி ஓடி போனவனாகத்தான் இருக்கணும். இப்போ திரும்பவும் வந்திருக்கான். மாடுன்னா எப்படி, எங்கேருந்து வரும் அந்த மாடு? எங்கேருந்து வருவேன்னாலும் வரும் ஐயாது. ஊருக்குள்ளே காளை மாடுகளுக்கு அப்பஞ்சம், அதில் ஒன்று தான் வந்து முட்டும். அது எப்படி? அதுதான் நம்ம ஊர் நந்திசாமியோட சக்தி. கட்டபொம்மை ராசா அதை சாடியில் விட்டுட்டுருக்காரு. அந்த சாட்சி வச்சுட்டு அதுக்கு தானே காவலாக இருக்கணும்னு கேட்டுட்டு இருந்திருக்காரு. இப்போ மட்டும் மந்திரவாதியை ஏன் இந்த மாடு முட்டலை? நல்ல கேள்வி. எனக்கும் இப்போ அந்த கேள்வி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்பாலே சிங்கமுத்துவோட பலி. அவன் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நேர்கேடானவன். நான் பஞ்சாயத்தில் கொடுக்குற சம்பளத்துக்கு மேலே கால்னா என்கிட்ட கேட்க மாட்டான். தினமும் கோவிலுக்கு போவான். நந்திசாமி மேலே கொள்ள பெரிய அவனுக்கு. அவனுக்கே இப்படி ஒரு கதினா என்ன சொல்கிறதுன்னு தான் எனக்கு தெரியலை. ஐயா, என்ன ஏதோ புத்தகத்திலே படக்கதையை படிச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி இருக்குதா? அப்படித்தாயா இருக்கு கொஞ்சம். இந்த புதையலை நீங்கள் நம்புறீங்களா? இப்போ எதுக்கு இந்த கேள்வி? இல்லை, இப்போ நாடு இருக்கிற இருப்பு உமக்கு தெரியும். ஆண்ட்ராய்டு ஃபோனெல்லாம் வச்சுருக்கீங்க. அதை கொண்டு அமெரிக்காவில் உங்கள் உறவுக்காரவங்க இருந்தால் அவங்களோட பார்த்துக்கிட்டே பேசுகிறீங்க. இந்த இம்பூட்டு காண்டி பொட்டை மட்டும் இருந்தால் போகிறோம். இதுதான் டைரி, இதுதான் பேங்க் பாஸ்புக், இதுதான் மணி பர்ஸு, இதுதான் கேமரா, இதுதான் ஆடியோ ரெக்கார்டரு. இதை கொண்டு நாம் இப்போ இருக்கிற இடத்துலையே கூகுள் மேப் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம், திசையை தெரிஞ்சுக்கிடலாம். அவ்வளவு ஏன்யா உங்கள் ரத்த ஓட்டம், ஹார்ட் பீட்டை கூட இது கணக்கு போட்டு சொல்லிவிடும். ஒரே நேரத்தில் 10 பேரோட கூட கான்ஃபரன்ஸ் கால்னு உட்காந்துக்கிட்டு ஜம்பமாக பேசலாம். இப்படி உள்ளங்கைக்குள்ள ஒரு உலகமே அடங்கிட்ட இந்த காலத்தில் போய் புதையல் அதை எடுக்க ஒரு மந்திரவாதி, அப்பால புதையல் எடுக்க வர்றவங்கள மாடு முட்டுதுன்னா எல்லாம் நம்புகிற மாதிரியாவா இருக்குது? எஸ்ஐ லக்ஷ்மணன் கேட்ட கேள்வி முன்னால் கொஞ்சம் சிக்கி கொண்டது போல் உணர்ந்தார் நாயக்கர். சட்டென்று ஒரு பதிலை அவரால் சொல்ல முடியவில்லை. மௌனம் சாதித்தார். பதில் பேச முடியல பாருங்க என்று அதற்கு வலிமை சேர்த்தார் லக்ஷ்மண். அது இல்லை. ஆமாம், முடிவாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? புதையலெல்லாம் இல்லைங்கிறீங்களா என்று ஒரு முடிவுக்கு வந்தவர் போல் கேட்டார் நாயக்கர். இப்படி ஊருக்கும் ஒரு கதை இருக்கியா? அதை நம்பி சில நாதேரி பசங்க மந்திரவாதிங்கிற பேரில் பழிபூசைன்னு தப்பும் பண்ணிடுறாங்க. இதுதாங்க ஐயா யதார்த்தம். அப்போ மாடு முட்டுனதா சொன்னதெல்லாம் மாட்டுக்கிட்டே போய் உரண்டை இழுத்தா அது முட்டைத்தானேயா செய்யும். உடனே அது நந்திசாமி தான்னு சொல்லிடுறதா? சரி, இன்னைக்கு நான் சொல்ல எதுவுமே இல்லை. அந்த கொலைகார மந்திரவாதி நாயை புடியுங்க, இப்போதைக்கு அது போரும் என்று நாயக்கரும் மேற்கொண்டே எதுவும் பேசாமல் முடித்து கொண்ட பொழுது கிருஷ்ணன் வள்ளி பொண்ணோடு கார்வார் வந்து சேர்ந்திருந்தார். கிருஷ்ணனை பார்க்கவும் நாயக்கரும் எஸ்ஐ லக்ஷ்மணனும் ஒரு மெல்லிய வியப்பை முகத்தில் காட்ட, ஐயா, ஒரு முக்கியமான விஷயமுங்க என்று ஆரம்பித்தார் காளப்பன். என்ன காளப்பா, கொஞ்சம் முந்தி ஒரு ஹெலிகாப்டர் போச்சுதுங்களே? ஆமாம், அதுக்கு என்ன இப்போது? இல்லையா, அது எரிஞ்சு கீழே விழுவ போகுதுன்னு கிருஷ்ணன் சொல்கிறான்யா. இந்த புள்ள என்னோட நம்ம ஐயனார் சாமி வந்து குறி சொல்லுதுன்னு வேற சொல்கிறான். இவன் இதுவரை சொன்ன விஷயம் மாதிரியே இதுவும் நடந்துடுமோன்னு பயமாக இருக்கியா? காளப்பன் சொன்ன விஷயம் நாயக்கரை அதிரச் செய்தது. லக்ஷ்மணிடமும் லேசான அதிர்ச்சி. அப்பொழுது அவரது ஃபோனில் அழைப்பு. காதை கொடுத்தவர் கதிகலங்கி போனார். காதுக்குள், சார், பக்கமாக வேடர் காட்டுக்குள்ள ஹெலிகாப்டர் ஒன்று தீப்பிடிச்சு விழுந்துடுச்சான். தகவல் வந்திருக்கு சார். அனிமா, மகிமா, லஹிமா, கரிமாவை தொடர்ந்து 5ஆவதாக வரும் சக்தி பிராகாமியம் எனப்படும் என்று கூறிவிட்டு கூடுவிட்டு கூடு பாய்ந்தோடும் சித்தி அது. இந்த சித்தியை பற்றி நினைக்கும் பொழுது 2 பேரை நம்மால் நினைக்காமல் இருக்க முடியாது. ஒருவர் திருமூலர், இன்னொருவர் விக்ரமாதித்தன். இவர்கள் தாங்கள் விரும்பிய மாத்திரத்தில் தங்கள் உயிரை உடம்பிலிருந்து விடுவித்து
பிரித்து உயிரில்லாத இன்னொரு உடம்புக்கு அதை செலுத்தி அந்த உடம்பில் இருந்து கொண்டு செயல்பட முடிந்தவர்களாக இருந்தனர். இன்றைய விஞ்ஞானம் இதை ஒரு கற்பனையாக மட்டுமே கருதுகின்றது. நடைமுறையில் இது துளியும் சாத்தியமற்ற ஒன்று என்கின்ற கருத்து 100க்கு 90 பேரிடம் உள்ளது. ஆவலும் சித்தருலகத்தில் மட்டும் இது ஒரு சாதாரண விஷயமே. தன்னை அறிந்த ஒரு சித்தனுக்கு தன் உடலில் இயக்க சக்தியாக இருக்கும் ஆத்மாவை அறிய அதனை சேர்ப்பதும் பிரிப்பதும் ஒரு விளையாட்டு. கோடு விட்டு கோடு பாய்ந்திட உடல் பற்றிய ஞானம் மிகவும் அவசியம். யோகி முனி என்கின்ற ஒரு சித்தர் உடம்பில் உள்ள ரோமங்களின் எண்ணிக்கையிலிருந்து நரம்புகளின் நீளம், இரத்த குழாய்களின் நீளம், குடலின் நீளம், உடம்பெங்கும் தெரிந்திடும் இரத்தத்தின் அளவு, சுரப்பிகளின் எண்ணிக்கை, சுரக்கும் திரவத்தின் குணப்பாடு என்கின்ற சகலத்தையும் பட்டியல் போட்டு சொல்லுகின்றார். யோகி முனி சொன்னதை இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் மறுக்கவில்லை. கிட்டத்தட்ட அவ்வளவும் சரியென்று அதுவும் ஒப்புக்கொள்ளுகின்றது. இந்த யோகிமுனி அந்த நாளிலேயே கபாலத்தை பிளந்து தலைக்குள் அறுவை சிகிச்சை செய்து தீராத தலைவலியையும் மூளையின் இரத்த கசிவையும் சரி செய்திருக்கின்றார். உடம்பு குறித்த ஞானம் பரிபூர்ணமாக இருந்தால் அவருக்கு இது சாத்தியமாக ஆயிற்று. கூடுதலாக மூலிகை ஞானமும் அவருக்கு அதிகமாக இருந்தது. கைபேசியில் வந்த செய்தி எஸ்ஐ லட்சுமணனை உரைய வைத்து விட்டது. அது அவர் முகம் போன போக்கில் நன்கு தெரிந்தது. என்ன சார், உங்கள் ஃபோனில் என்ன செய்தி? புதுசாக ஏதாவது வில்லங்கமா? நாயக்கர் கேட்டார். இந்த கிருஷ்ணன் சொல்கிற குறி நடந்துருச்சுங்க நாயக்கரே. பக்கத்து வேடர்காட்டில் ஹெலிகாப்டர் தீப்பிடிச்சு விழுந்து கிடக்குதாம். ஸ்டேஷனுக்கு தகவல் வரவும் அங்கே இருந்து எனக்கு ஃபோன் வந்துடுச்சு. இப்போ சொன்ன லட்சுமணன் இந்த முறை மிக மதிப்பாகவே பார்த்தார். அவனை கிருஷ்ணன் நெருங்கி நின்று, தம்பி, நிஜமா நீ ஒரு அதிசயம். நீ இப்போ சொன்னதும் நடந்துடுச்சு. உன்னை என்ன சொல்வது, எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. நீ ஏதோ போகிற போக்கில் புழுகி தள்ளுறவ இல்லை. உங்ககிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது. இந்த பொண்ணு சொல்கிற மாதிரி அது சாமியாகவும் இருக்கலாம். அந்த சாமியை நான் கும்பிட்டுக்கிறேன் என்று உருக்கமாக பேசியவர் உடனே கைகளை கூப்பி அவனை கும்பிடத் தொடங்கினார். அவனோ திருதிருவன விழித்தான். அதை பார்த்த நாயக்கரும் மெல்ல கைகளை உயர்த்தி கிருஷ்ணனை கும்பிடத் தொடங்கிட, கார்வார் ஐயா ஓடிப்போய் கற்பூரம் கொண்டு வாங்க. சாமியை இதுக்கு மேலேயும் நாம் இப்படி நிற்க வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது என்றாள் வள்ளிப்பொன். கார்வார் தயங்கவும், இன்னும் என்ன தயக்கம், யோசிக்காதீங்க, அப்பால சாமி கோபத்தில் தப்பாக எதுவும் சொல்லிட போகுது என்றாள். கார்வார் கற்பூரம் எடுத்து வர ஓடத் தொடங்கினார். இரவு மணி 9. சுரபியின் கார் அவள் பங்களா கதவை கடந்து நுழைந்து நின்றது. டிரைவர் நாச்சியப்பன் முகத்தில் அதீத களைப்பு. கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் தூரம் காரை செலுத்தி இருந்த களைப்புடனும் அலுப்புடனும் காரை விட்டு இறங்கி டிக்கியை திறந்து லக்கேஜை வெளியே எடுத்து வைத்தான். மாறி அவனிடம் வந்தவளாக, நாச்சியப்பா, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு. நாளைக்கு நான் ஃபோன் பண்ண, அதுக்கப்புறம் வந்தால் போரும் என்று அவன் கையில் ஒரு முழு 2000 ரூபாய் நோட்டை வைத்தாள். நாச்சியப்பன் ஸ்டார் சிட்டி பைக் பங்களாவின் கார் ஷெட்டை ஒட்டி நிறுத்தப்பட்டிருக்க அதை எடுத்துக்கொண்டு அவனும் நல்லதுபா என்று புறப்பட்டு விட்டான். அண்ணே, ஒரு நிமிஷம் என்று சுரபி அவனை தடுக்கவும் பைக்கில் அமர்ந்து காலை ஊன்றிக்கொண்டே திரும்பி பார்த்தான். தப்பித்தவரையும் நாம் நந்திபுரம் போயிட்டு வந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. வீட்டில் அண்ணிக்கிட்ட கூட சொல்ல வேண்டாம் என்றாள் சுரபி. அவள் அண்ணன் அண்ணி என மதிப்பாக பேசுவது நாச்சியப்பனுக்கு மிகவும் பிடிக்கும். அந்த மரியாதை மிகுந்த வாஞ்சியை நினைத்து சந்தோஷப்பட்டபடியே சரிங்கம்மா என்று தலையை ஆட்டிக்கொண்டு பைக்கை திருப்பினான். சோம்பல் முறித்தபடியே உள்ளே நுழைந்தாள் சுரபி. செக்யூரிட்டி வாட்ச்மேன் பின்னாலேயே அம்மா என்றபடியே வந்தான். சுரபியும் மாமியும் அவனை ஏறிட்டனர். நிறைய ஃபோன் வந்துச்சுங்கம்மா. அப்புறம் காஸ்டியூமர் கணேசன் வந்தார். ஏரியா இன்ஸ்பெக்டரும் ஜீப்பில் பார்க்க வந்திருந்தார். வேறு யாராவது? இல்லைம்மா, ஆனால் ஒரு கருப்பு கண்டசா கார் ஒன்று நம்ம பங்களாவை ஒட்டி ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதிலேருந்து ஒருத்தன் நம்ம பங்களாவை வெளியில் இருந்துக்கிட்டே செல்ஃபோனில் படமும் பிடிச்சான். நான் போய், யாரியா, நீ எதுக்கு படம் எடுக்கிற என்று கேட்டேன். நான் மீடியாக்காரன்னு நான் கேட்டதையும் அப்படியே படமாக எடுத்துக்கிட்டான். அப்படியே, உன் பேர் என்ன, எத்தனை வருஷமாக வாட்ச்மேனாக இருக்கே, எவ்வளவு சம்பளம் என்று அவன் பாட்டுக்கு ஏதேதோ கேட்க ஆரம்பிச்சிட்டாமா. ஒழுங்காக போயிடு, போலீஸை கூப்பிடுவேன்னு எடுக்க சொன்னதே அவங்க தான் யான்னு சிரிச்சாருமா.
வாட்ச்மேன் சொல்ல சொல்ல சுரபியின் முகத்தில் அசாத்தியமான மாறுதல்கள். சரி, நீ போ, இனிமேல் கேர்ஃபுல்லாயிரு என்று அவனை அனுப்பிய மாமி நேராக பூஜை அறைக்கு சென்று நந்திபுரத்திலிருந்து கொண்டு வந்திருந்த பிரசாதத்தை வைத்து நந்தீஸ்வரரின் படம் முன்னால் அது இரவென்றும் பாராமல் விளக்கு ஒன்றை ஏற்றி கைகூப்பி உருக்கமாக வழிபடலானாள். அதற்குள் சுரபியானவள் உடைமாற்றி கொண்டு வந்திருந்தாள். மாமியின் வழிபாட்டை பார்த்து லேசாக சிரித்தாள். என்ன சுரபி, என் நம்பிக்கையெல்லாம் இன்னும் உனக்கு வேடிக்கையாக தான் இருக்கா? மாமி, இந்த பேச்சை விடுங்க, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதை சொல்கிறேன். பதிலுக்கு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. சொல்லு. அந்த மதன்ராஜ்கிட்ட இப்போ பேசுகிறேன். அவன் விருப்பத்துக்கு சரின்னு சொல்லி நான் எங்கே வரணும்னு கேட்குறேன். இந்த மாதிரி நாய்களுக்குள்ளே ஏதாவது ரிசார்ட்ஸ் இருக்கும். அது நிச்சயம் ஈஸியாக பக்கமாக தான் இருக்கும். அவனும் அங்கே தான் வருவான். நான் என் டாலர் செயினில் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சினிமாவில் வர்ற மாதிரி அவனுக்கு மதுவை ஊற்றி கொடுத்து உலர வச்சு சகலத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சமர்த்தியமாக அங்கே இருந்து கிளம்பி வந்துடுறேன். அவன் ஃபோன் பண்ணுவான். அப்போ நீ என்னை அடைய ஆசைப்பட்டது பேசினதெல்லாம் அப்படியே ரெக்கார்டில் இருக்க பார்க்குறியான்னு கேட்டு அவனுக்கும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தா எப்படி இருக்கும்? சுரபி ஏதோ சினிமா கதையில் ஒரு காட்சியை சொல்வது போல சொல்லிவிட்டு மாமியை பார்த்தாள். மாமியிடம் பெருமூச்சு. சுரத்தே இல்லாமல் சொல்கிற, ஆனால் நீ சொன்ன மாதிரியே எல்லாம் நடக்கணுமே. ஏன் நடக்காது? திடீர்னு நீ சம்மதிச்சா அவனுக்கு உன் மேலே சந்தேகம் வராதா? சரி, நானாக பேசலை, எப்படியா அவன் பேசுவான். அப்போ அரை மனசாக சரின்னு சொல்லிடுறேன். நீ சம்மதிக்கிறது இருக்கட்டும். உங்ககிட்ட குறிப்பாக டாலர் செயினில் கேமரா இருக்குன்னு அவனுக்கு தெரியாமல் போகணும் நீ எதை வச்சு நம்புகிற? எப்படி தெரியும்? அவன் தப்பையே தொழிலாக பண்ணுறவன். சாதாரணமாக அவனை நினச்சிடாத. மாமி சொல்லி வாயை மூடும் முன் அவனிடமிருந்து தான் ஃபோன், அதுவும் லேண்ட்லைனில் இருந்து. சுரபிக்கு திக்கென்றது. பேசு, உன் நடிப்பை இப்போ காட்டு. நீ பிரத்தியாருக்காக நல்லா நடிக்கிற, இப்போ உனக்காக நடி. கர்மம் மாமி, எங்கள் அம்மா ஏன் மாமி என்னை பொண்ணா பெத்தா என்றபடி அழுத்துக்கொண்டே ஃபோன் அருகே சென்று ஹலோ என்றாள் சுரபி. தேங்க்ஸ். சுரபி ஃபோனை எடுத்திருக்கு என்று மதனும் ஆரம்பித்தான். சாரி, ஐ எம் வெரி சாரி என்று திக்கல் திணறுடன் துணங்கினாள் சுரபி. எதுக்கு? நான் உங்ககிட்ட கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசிட்டேன். இப்போ நீ ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறதா நான் எடுத்துக்கலாமா? ஷியோர். இதில் நடிப்பெல்லாம் எதுவும் இல்லையே. இதில் நடிப்பா? பாத்தியா, எதுவும் தெரியாத மாதிரியே கேட்குற. ஆமாம், ஐஜி சார் உன் லைன்லேயே வந்தாராமே. அவருடைய அந்த கேள்வி சுரபியை ஒரு வினாடி கழுத்தையே நெறித்து விட்டது. ஐஜி சாரா? யார் அது? வேண்டாம் சுரபி, நடிக்காதே. நான் இப்போ அதுக்காகத்தான் கூப்பிட்டேன். விட்ட நான்லாம் அமெரிக்காவிலேயும் ஒயிட் ஹவுஸ்குள்ளேயே ஸ்பைகளை வச்சுருக்க முடியவன். ஐஜி ஆஃபீஸில் தானே எனக்கு ஆள் இருக்காது. மதன், போதும், நான் உன் விருப்பத்துக்கு சம்மதிக்கிறேன். போதுமா? மனுக்கென்று விஷயத்துக்கு வந்து நின்றாள் சுரபி. அதை ஏன் செக்கிழுக்க போகிற மாதிரி சொல்கிற? நான் என்ன உன்னை வச்சு தொழில் பண்ண சம்மதிக்கவா ஆசைப்படுறேன்? ஏன் பசியை தீர்க்க தானே கூப்பிட்றேன். அதுதான் சரின்னுட்டேனே. அதை சந்தோஷமாக சொல். நீ மரக்கட்டை இல்லை சுரபி. நம்ம படத்திலே டூயட் கவிஞர் பாட்டில் எழுதுகிற மாதிரி நீ ஒரு நந்தவனம். போதும் மதன், நான் இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கேன். என்ன கொஞ்சம் தூங்க விடு, நல்லா ரெஸ்ட் எடு. ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க, இந்த நாட்டு ஜனாதிபதிக்கு கூட சில லட்சங்கள் தான் சம்பளம். ஆனால் உன்னை மாதிரி நடிகைகளுக்கு கோடியில் சம்பளம் தர்றதுக்கு காரணமே உங்களோட உடம்பு தான். அந்த உடம்பால் ரசிகர்களை சந்தோஷப்படுத்த மாதிரியே சம்பளம் தர்ற என்னையும் நீ சந்தோஷப்படுத்துறது ஒன்றும் பாவம் இல்லை சுரபி. அதே போல் இப்போ சரின்ட்டு நாளைக்கு ஏதாவது தெல்லாலங்கடி வேலை பண்ணி என்னை மாட்டி விட நினைக்காதே. அதனால தான் இப்போ நான் லேண்ட்லைனில் உன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். இதே செல்ஃபோனாக இருந்தால் ஒரே அமுக்கில் ரெக்கார்ட் பண்ணி பார்த்துருப்பேன். அந்த ஐஜி பற்றியும் எனக்கு நல்லா தெரியும். கிரிமினலாக யோசிக்கிறதுக்கு நீ கிராஜுவேட்னா, நான் போஸ்ட் கிராஜுவேட். உன்னை நான் ரொம்ப விரும்புகிறதால பல காரணங்கள் இருக்குது சுரபி. நீ ஒரு வெர்ஜின். அதில் மெயின், நீ சம்மதிச்சா என் ஆசை நாயியா எனக்குன்னு கூட வச்சுக்கிறேன், இல்லை கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன். அதெல்லாமே உன் இஷ்டம்தான். ஆனால் ஒன்று, சில நேரங்களில் பெரிய இடங்களில் சில காரியங்களை சாதித்து உன்னை அனுப்ப வைப்பேன். கமுக்கமாக போயிட்டு நீ முடிச்சுட்டு வந்துட்டா போகிறோம். பணத்துக்கு பணம், சந்தோஷத்துக்கு சந்தோஷம்னு நான் ஹாப்பியாக வாழலாம். நான் சொன்ன மாதிரி மனசில் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நிம்மதியாக தூங்கு. நாளைக்கு நேரில் வரேன். அந்த லேண்ட்லைன் ஃபோன் கட்டானது.
சட்டென்று ரிசீவரை விட்ட சுரபி மாமி என்று ஓடி வந்து அவளை கட்டி கொண்டு குமரி எழ ஆரம்பித்தாள். அழுதபடியே, மாமி, ஜான் ஏறினா முழம் சறுக்குது மாமி, அவன் என்னை ஏலம் போடுறான் மாமி என்று கேவினாள். மாமியிடமும் பேச்சு இல்லை. கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் நல்லாயிடும்னு சொன்னீங்களே மாமி, இப்போத்தான் நிலைமை ரொம்பவும் மோசமாகிடுச்சு. கிரிமினலாக யோசிக்கிற நான் கிராஜுவேட்னா அவன் போஸ்ட் கிராஜுவேட்டான். நான் ரெக்கார்டு பண்ணுவேன்னு சந்தேகப்பட்டு தான் லேண்ட்லைன்லேயே வந்திருக்கான். இப்போ என்ன மாமி பண்ண? சுரபி மாமியை விழுக்கினாள். இப்போ மட்டுமில்லை, எப்போவும் எனக்கு தெய்வம் மட்டும்தான் துணை. உனக்காக நான் நம்பினா போருமா? நீயும் நம்பாம தானே இருக்க? மாமி மிக உருக்கமாக கேட்டாள். ஐயோ, என்னால் முடியல மாமி. நம்பினா தான் கடவுள்னா அது என்ன கடவுள் மாமி? நான் நம்பி அதுக்கு என்ன ஆகணும்? பைத்தியம். பக்திங்கிறது நான்கிற அகங்காரம் இல்லாத ஒரு பணிவு உணர்ச்சி. அதனால் மட்டும்தான் அருள்கிற வெளிச்சத்தை அள்ளி எடுத்துக்க முடியும். அருள் குறையும் போதுதான் இருள் அதிகமாகி இப்படியெல்லாம் நடக்கும். அருள் சேர சேர இருள் தானா விலகி ஓடிடும். அருள் சேரணும்னா பக்தி பண்ணித்தான் தீரணும். நீங்கள் பண்ணுறீங்களே, அப்போ உங்களுக்காவது எனக்கு இப்படி வர சிக்கல் எல்லாம் வராமல் இருக்கலாம் இல்லையா? நீ இப்போ என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்கல, அந்த நந்தி பகவானை பார்த்து கேட்டிருக்க. அதுக்கு என் பதில் என்ன தெரியுமா? என்ன மாமி? உன் வரையில் தப்பாக எதுவும் நடக்காது. நான் நம்புகிற அந்த பகவான் அப்படி நடக்க விட மாட்டார். போய் நிம்மதியாய் படுத்து தூங்கு. நாளைக்கு காலையில் நேரில் வரேன்னு சொல்லியிருக்கான் மாமி. நாளைக்கு காலையில் தானே, இடையில் எவ்வளவோ நேரம் இருக்குது. பகவான் நினைச்சா சில காரியங்கள் நொடிப்பொழுதில் கூட நடந்து விடலாம். போய் தூங்கு. மாமி மிகவே மனதிடத்தோடு சொல்லிவிட்டு திரும்பி பூஜை அறையை நோக்கித்தான் சென்றாள். நந்தீஸ்வரம் படம் முன்னால் வெடித்துக்கொண்டே, உன்னை முழுசா நம்பிட்டேன். என்னுடைய குழந்தை இவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பார்த்துக்க என்ன, பார்த்துப்பே நீ என்று வாய்விட்டு சொல்லிவிட்டு கதவுகளையெல்லாம் அடைக்கச் சென்றாள் மாமி. அவள் குரலுக்கு செவி சாய்ப்பது போல ஹாலின் பெண்டுல கடிகாரம் 10 மணிக்காக 10 முறை சப்திக்கத் தொடங்கியது. அதே 10 மணி. கேலக்ஸி டேப்பை மடிமேல் வைத்தபடியே யூடியூப் சேனல் ஒன்றில் நுழைந்து கொண்டிருந்தாள் பிரியதர்ஷினி என்கின்ற பிரியா, பிரபல டிவி சேனலின் நியூஸ் எடிட்டர். யூடியூப் ஒரு திறந்தவெளி மைதானம். அதற்குள் ஏராளமான குப்பை காட்சிகள். கொசுவை சுலபமாக விரட்டுவது என்பது இருந்து தொப்பையை கரைக்கும் வழி, சொட்டையில் முடி வளர வழி என்று ஏராளமான லேகி வியாபாரிகள் கொட்டமடித்து கொண்டிருந்தனர். ஆள்காட்டி விரலால் அந்த காட்சி சதுரங்களை ஓடச் செய்தபடியே சுவாரஸ்யமாய் உண்மையான ஒரு காட்சியாவது கிடைக்காதா என்று தேடியபடியே இருந்தவளிடம் அந்த டேப் ஒரு காலுக்காக அவளை அழைத்தது. அவள் ஸ்பீக்கர் சிம்பிள் மேல் கை வைக்கவும், ஹலோ பிரியா என்கின்ற சேனல் ஹெட் திவாகரின் குரல் அவளை நிமிர்ந்து அமரச் செய்தது. ஹலோ சார், தூங்கிட்டியா? தூங்கியிருந்தா எப்படி சார் ஹலோ சொல்ல முடியும்? சாரி, பல்பு வாங்கிக்கிட்டேன். என்னதான் சேனல் ஹெட் ஆனாலும் எனக்கு கூட பேச தெரியல பார்த்தியா? சார், விஷயத்துக்கு வாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என் காதுக்கு வந்தது. ஐ வாண்ட் டு ஷேர் இட் வித் யூ. சொல்லுங்கள் சார். நந்திபுரம்னு ஒரு ஊர். நீ கூட கேள்விப்பட்டிருப்பியே, சித்தர் ஒருத்தர் கட்டின கோவில் இந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸ். குறிப்பாக இந்த கோவில் நந்தி காதுகளில் குறையை சொல்லி வேண்டிக்கிட்டால் உடனே நடந்துடும்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கேன் சார். அந்த நந்தி காதில் நாம் ஏதாவது சொல்லி நடக்குதான்னு பார்க்கணுமா சார்? இது கூட நல்லா இருக்கே. ஆனால் நான் கூப்பிட்டது அதுக்காக இல்லை. பிறகு இந்த ஊரில் கிருஷ்ணன்னு ஒரு மாடு மேய்க்கிறவன், வயலில் 20 25 அவனுக்கு வயசு. அவன் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடந்துடுதாம். உதாரணத்துக்கு இன்றைக்கி அந்த ஊருக்கு பக்கத்தில் நடந்த ஹெலிகாப்டர் கிராஷ். இவனை பார்த்து இன்டர்வியூ பண்ணணுமா சார்? ஆமாம்மா, இவனை பற்றி இங்கே மற்ற சேனல்களுக்கெல்லாம் தெரிய வந்து அவங்க முந்துறதுக்கு முன்னாடி நீ முந்திக்கிடணும். இப்போவே ஒரு காரில் நந்திபுரத்துக்கு நீ நம்ம கேமராமேன் பாபுவோட புறப்படுற. சார், புரியுது, இது நைட் டைம், நீ வயசு பொண்ணு, உன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, தம்பிக்கு எக்ஸாம், இப்படி நிறைய இருக்குது அதானே? நீங்கள் முடிவாக எங்கே வருவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். இந்த நைட்டில் என்ன தான் காரில் கிளம்பினாலும் நாளைக்கு காலையில் 10 மணி ஆகிடும். அதுக்கு தூத்துக்குடி மார்னிங் ஃப்ளைட் பிடிச்சா மத்தியானத்துக்கு போயிடலாமே. ஓகே, உன் விருப்பம். ஆனால் அவனை பற்றின நியூஸ் நம்ம சேனலில் தான் முதல்ல வரணும் சார். இந்த மாதிரி ஆட்கள்
கோடங்கின்னு சொல்லுவாங்க சார். கோமாளித்தனமாக ஏதாவது பேசுவாங்க. சில சமயங்களில் கோஇன்சிடெண்ட்டாக ஏதாவது நடந்துடும். அப்படி கூட இருக்கலாம் இல்லையா? நான் அதையெல்லாம் கேட்காம இருப்பேனா? அவன் ஒரு அப்பாவி. இந்த ஸ்பெஷல் பவர் வந்தே 2 நாள் தானே ஆகுது. இதுவரை 6 விஷயம் சொல்லி 6ம் அப்படியே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நந்திபுரம் ஒரு புதையல், ஒரு சுவாரஸ்யமான ஹிஸ்ட்ரி. மந்திரவாதி ஒருத்தன் புதையலுக்காக இன்னைக்கு அங்கே ஒரு பலி கொடுத்திருக்கா. என்ன சார் சொல்கிறீங்க? நீ புறப்படு, உனக்கு அங்கே நிறைய தீனி இருக்குது. சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த நந்திபுரம் ஒரு மர்ம தேசம். மர்ம தேசமா? வாயை பிளந்தாள் பிரியா என்கின்ற பிரியதர்ஷினி. அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா, பிரகாமியம் என்கின்ற 5 சித்திகளைத் தொடர்ந்து 6வதாக உள்ள சித்தி வசியம் என்பதாகும். வசியம் வசப்பட்ட உடம்பு, மனம் இரண்டும் ஒரு நேர்கோட்டில் செயல்பட வேண்டும். வசியத்தின் மூலக்கூறு எண்ணங்களே, அதாவது மனம் என்கின்ற சப்தங்களின் இருப்பிடம் அது. இந்த எண்ண அலைகளை ஒருமுகப்படுத்துவதில்தான் இது தொடங்குகிறது. ஆனால் மனதை ஒருமுகப்படுத்துவது என்பது அவ்வளவு சுலபமானதல்ல. மனம் எப்போதும் அடங்க முயலும் பொழுது ஆர்த்து எழும், அறிய முயலும் போது அடங்கி விழும். மனோசக்தியே வசியமாக செய்யப்படுகின்றது. குறிப்பாக கண் வழி அது பார்க்கும் விதமும் மூலமும் செயலாற்றும். ஒருவர் நம்மை சாதாரணமாக பார்ப்பதற்கும் மனதில் மாறுபட்ட எண்ணத்தோடு பார்ப்பதற்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். பார்வை தாக்கத்தில் உருவாவது தான் திருஷ்டி. இதற்கு நம் உடல் உள்ளம் இரண்டையும் துன்பத்தில் ஆழ்த்தும் சக்தி அதிகம். எல்லோரும் நல்ல எண்ணங்களோடு மட்டுமே பார்ப்பார்கள் என்று கூற முடியாது. எனவே தவறாக பார்ப்பவர்களில் திருஷ்டியை தவிர்க்கவே நம் புருவத்தின் மத்தியில் பொட்டு வைத்துக் கொள்ளுகின்றோம். கன்னத்தில் கருப்பு திருஷ்டி புள்ளி முதல் பல விதங்களில் நாம் இந்த திருஷ்டியை எதிர்கொள்ளலாம். நம் வசம் கடல் உப்பு இருந்தாலும் திருஷ்டி தாக்காது. இப்படி வசியம் என்பது உடல் மனம் சார்ந்து திருஷ்டியாக விரிவடைகின்றது. திருஷ்டி எதிர்வினையாகும். இதுவே கவர்ந்திழுக்கும் நேர்வினையானால் அதை வசியம் என்கிறோம். வசிய சக்தி உள்ளவர்களுக்கு தனியே ஆயுத பலம் தேவையில்லை. சித்தர்கள் எல்லோரிடமுமே வசிய சக்தியானது இருந்தது. ஆனால் அவர்கள் அதை பயன்படுத்த விரும்பவில்லை. பயன்படுத்த அவர்கள் முடிவு செய்திருந்தால் எதிரில் இருப்பவர்கள் அவர்களுக்கு அடிமைகளாகி சேவகம் செய்ய தொடங்கிவிடுவர். கொங்கண சித்தர் தன் வசிய சக்தியை மிகவும் பயன்படுத்தி தலை வணங்கமறுத்த பல அரசர்களை தன் காலில் விழச் செய்து மகிழ்ந்தார். திவாகர் சார் பேசி முடிக்கவுமே பிரியாவிடம் மனோரதம் ஓடத் தொடங்கிவிட்டது. சிந்தனையோடு எழுந்து அப்பா தம்பி என்கின்ற இருவரையும் நோக்கி நடந்தாள். அவள் அப்பா விஸ்வநாதன் படுக்கையில் சற்றே